எங்கள் நாளும் உங்கள் நாமம் பாட வேண்டும். உங்கள் நாவி எங்கள் உள்ளம் தங்க வேண்டும். எங்கள் நாளும் உங்கள் நாமம் பாட வேண்டும். உள்ளம் எல்லாம் அன்பினாலே பொங்கல் வேண்டும். உள்ளம் எல்லாம் அன்பினாலே பொங்கல் வேண்டும். கள்ளும் நீங்கி காலம் எல்லாம் வாழ வேண்டும். கள்ளும் நீங்கி காலம் எல்லாம் வாழ வேண்டும். உங்கள் நாவி எங்கள் உள்ளம் தங்க வேண்டும். உங்கள் நாவி எங்கள் உள்ளம் தங்க வேண்டும். எங்கள் நாளும் உங்கள் நாமம் பாட வேண்டும். பாவமான பாவம் எல்லாம் நீங்கள் வேண்டும். பாவமான பாவம் எல்லாம் நீங்கள் வேண்டும். தேவ ஆவி கேட்டு என்றும் நடத்த வேண்டும். தேவ ஆவி கேட்டு என்றும் நடத்த வேண்டும். உங்கள் நாவி எங்கள் உள்ளம் தங்க வேண்டும். எங்கள் நாளும் உங்கள் நாமம் பாட வேண்டும். உங்கள் நாவி எங்கள் உள்ளம் தங்க வேண்டும். எங்கள் நாளும் உங்கள் நாமம் பாட வேண்டும். 10 வாசித்து பாருங்க. ம் 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 ஆமென். அங்க வாசிக்கிறோம், என்ன வாசிக்கிறோம்? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்க வந்திருக்கிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரல. அவனுடைய வேலை உங்களுடைய ஆசீர்வாதங்களை திருடவும் உங்களுடைய ஆசீர்வாதங்களை அழிக்கவும் தான் வர்றான் சத்து. அதனால்தான் அநேக இடங்களில் சொல்லப்படுது. இயேசுவானவர் சொன்னார், அப்போஸ்தலர்கள் சொல்லியிருக்கிறாங்க, குறிப்பாக பேதுரு சொல்லியிருக்கிறார், அப்போஸ்தலர் பவுல் தெசலோனிக்கே நிருபத்தில் அதிகமாக சொல்லியிருக்கிறார், பிசாசுக்கு இடம் கூடாதுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், பிசாசின் வழியில் என்ன செய்யாருங்க, நடவாதிருங்கள், இப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறதை பார்க்கும். இப்போ அநேகர் தோற்று போக காரணம் என்னன்னா, ஆண்டவருக்கும் ஆண்டவருடைய வார்த்தைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கறத விட இந்த பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிற சத்துருடைய வஞ்சக யோசனைக்கு அநேகர் நினைச்சுவாங்க இடம் கொடுப்பாங்க. வேதவசத்துப்படி நான் பல தடவை சின்ன ஆளாக இருந்தாலும் பெரிய ஆளாக இருந்தாலும் ஏதாவது ஒரு காரியத்தை வசனத்துக்கு மாறாய் செய்தார்களானால் நான் அவர்களை கூப்பிட்டு தைரியமாக கேட்பேன், ஐயா நீங்கள் செய்த இந்த காரியம் நல்ல காரியமா கெட்ட காரியமா என்பதற்கு நான் வரவில்லை, இது பைபிளில் சொல்லியிருக்குதா? பைபிளில் பேச மாட்டேங்கிறீங்க. இப்படியெல்லாம் கேட்டால் நம்ம எப்படி பாஷை? நிறையா தீர்க்கதரிசி இருக்காங்க, நிறையா அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க, எவ்வளோ பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்க, அவங்ககிட்ட போய் எப்படி இப்படி கேட்க முடியும்? சின்ன ஆளாக இருந்தாலும் பெரிய ஆளாக இருந்தாலும் வேத வசனத்துக்கு எதிரான ஒரு காரியத்தை செய்வார்களானால், பிரசங்கிப்பார்களானால் தைரியமாய் அவர்களை கேட்கணும். அது கேட்கணும். கேட்காட்டாலும் அந்த காரியத்துக்கு அடிபணிஞ்சு போகக்கூடாது. அல்லேலூயா. ஒரு முறை ஒரு பெரிய பிரசித்தி பெற்ற தீர்க்கதரிசி அவர்களை இப்போ அதை விட்டுட்டார். பாவ மன்னிப்பு அப்படிங்கிறது எப்படின்னு சொன்னால், ஒரு பக்கெட் எடுத்து வச்சுக்கணும், தொண்டைக்குள்ளே கையை விடணும், அப்படியே வாந்தி வரும், அந்த வாளியில் என்ன செய்யணும், அந்த வாந்தியை பிடிக்கணும், பிடிச்சி இயேசு ரத்த ஜெயின்னு சொல்லி கீழே ஊற்றிடணும். அப்போ உங்கள் பாவம் என்ன செய்யப்பட்டது? மன்னிக்கப்பட்டது. அதுக்கு அவர் என்ன வசதி சொல்கிறாருன்னா, நாய் கக்கிறதை என்ன செய்கிறது? திங்கிறது. அப்போ அது ஏசுனார், பாவத்தை தான் சொன்னார். அதனால அந்த கக்கிறதை திங்காதபடிக்கு நம்ம கக்கிறதை கீழே ஊற்றிடணும். அதுக்கு ஒரு கூட்டம் பெரிய பெரிய பாஸ்டர்ஸ், பெரிய பெரிய தலைவர்களெல்லாம் கைத்தட்டி என்ன செஞ்சாங்க? என்கரேஜ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்னை போல சின்ன சின்ன பையங்க தான் கடிதம் எழுதணும். இது எந்த வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்குது? அதே ஆள் சொன்னார், ஆவியில் லைத்திருக்கணும், ஒருத்தர் மார்பில் ஒருத்தர் என்ன செய்யணும்? சாய்ந்து கொண்டு அப்படியே ஆவியில் மிதக்கணும்னு அதையும் செஞ்சாங்க. இன்னைக்கு நிறைய பேர் தீர்க்க சொன்னால் அந்நிய பாஷையெல்லாம் காதுக்குள்ளே வந்து பேசுவாங்க. பெனிமனே பாப்பா 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 பாப்பான்னு பேசு, தத்தா 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 தத்தான்னு பேசு. இது எங்கேயாவது அப்படி சொல்லியிருக்குதா? சொல்லி கொடுத்து பேச சொல்லி
தீர்க்க தரிசனம் சொல்கிறதுக்கு பள்ளிக்கூடம் வச்சுக்கிறாங்க, காலேஜ் வச்சுருக்காங்க. சரிங்களா? சேர்றவங்க கையை வைத்துக்க, இல்லைன்னா முடிஞ்ச பிற்பாடு என்கிட்ட பேர் கொடுத்துட்டு போங்க, உங்களை அந்த பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பித்தரேன். பள்ளிக்கூடம் போனால் போகலாம், கல்லூரி போனாலும் என்ன செய்யலாம், போகலாம். அப்புறம் நீங்கள் ஒரு மாபெரிய தீர்க்க தரிசியாக என்ன செஞ்சிடலாம், வால் போஸ்ட் அடித்து பெரிய ஆளாக மாறிடலாம். இதெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கதா? பவுல் சொல்றார், ஆண்டவர் சொல்லாத வேறு எந்த சுவிசேஷத்தை யார் சொன்னாலும் நீங்கள் நினைச்சக்கூடாது, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இன்னைக்கு ஆராதனை முறைகள், கிறிஸ்தவ வாழ்க்கைகள், ஜெபங்கள், அருமையிலே பாடல், இன்னும் பல்வேறு விதமான காரியங்கள், பரிசுத்த ஜீவியம், இதெல்லாம் பல்வேறு விதத்தில் தாறுமாறாய் தலைவரித்து ஆடுகிறது. அதனால தான் சொன்னார், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்ன செய்வார்களாம், வஞ்சிக்கப்படுவார்கள், ஏமாற்றப்பட்டு விடுவார்கள். அல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படுவார்கள் அப்படிங்கிறது பார்க்கணும். இப்போ ஒரு டாக்டர் வந்திருக்குது, கிரேஸ் ஊழியன்னு சொல்லி. என்ன ஊழியம்? கிரேஸ் ஊழியம். அப்படின்னு என்ன ஊழியம்? தமிழ் என்ன சொல்றது? கிருபையின் ஊழியம். கிருப 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 எல்லாம் கிருப. இப்போ ஒருத்தர் பாட்டு பாடியிருக்காரு. பாட்டு பாடுனா கைத்தட்டுனா. அப்போ நேற்று ஒரு கடையில் போய் உட்காந்துருந்தேன். நானும் அம்மா தான் போனோமா என்னன்னு தெரியல, அது எதை மறந்துட்டேன். அந்த கடை கூட அங்கே போனால் அந்த பாட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த ராயல் ஜூஸ் கடையில், இந்த பக்கத்தில் பசுமலையில் ஒரு ஜூஸ் கடை புதுசாக ஆரம்பிச்சுக்காங்க வருங்க. அங்கே போய் உட்காந்து ஒரு மாதுளை ஜூஸ் குடிப்போன்னு அவங்க அம்மா அந்த பாட்டை கேட்குற அன்னைக்கு. மாதுளை ஜூஸ் குடிச்சுட்டு இருக்கிறோம், இந்த பாட்டை பாடுறான். பாட்டு பாடுனா, கை தட்டுனா, காலை தூக்குனா. ஆமாம், எங்கே இருக்குங்க, எந்த வசனத்தில் அப்படியெல்லாம் இருக்குன்னு யாருமே நினச்சதில்லை, கேட்குறதில்லை. அதாவது என்ன பாஸ்டர், ஆசீர்வாதம் நீங்கள், ஜெயம் நீங்கள், சம்மந்தம் இல்லாமல் ட்ராக் மாதிரி நினச்சிருங்க போயிட்டு. இதுதான் உங்கள் தோல்விக்கு அஸ்திவாரமே. அல்லேலூயா. நம்ம சத்தியத்தை போதிக்கிற சத்தியத்தை சரியாக கேட்டு கீழ்ப்படியணும். இல்லைன்னா வேத வசனத்தில் வாசிக்கிற சத்தியத்தையும் அறிவுகள் சத்தியம் உங்களை என்ன செய்யும், விடுதலையாக்கும். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளே நினைச்சுவார், நடத்துவார். முழங்கால் போடணும், வேதத்தை எடுக்கணும், ஜெபிக்கணும். உங்கள் பாஸ்ட்டை மாற்றி பேசினாலும் கேட்கறதுக்கு துணிஞ்சா கேட்கணும். பாஸ்டர் ஒரு நிமிஷம் இறங்கி வந்த உடனே, ஒரு நிமிஷம் நில்லுங்க, நீங்கள் என்ன இன்றைக்கி இப்படி பிரசவம் பண்ணீங்க, இது எந்த பைபிளில் இருக்குது அப்படி கேட்கணும். கேட்க துணிவில்லை, அவர் கோவப்படுவார், இல்லைன்னா நம்மளை பகைச்சிடுவார், இல்லைன்னா நம்மளை சபையை விட்டு விரட்டினாலும் விரட்டிவார். அப்படின்னா முழங்கால் போட்டு என்ன செய்யணும், ஜோம் பண்ணி நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்களேன். ஆண்டவரே, எங்கள் பாஸ் இப்படி பிரசங்கம் பண்ணாங்களே, இது சரியா, நீர் சொன்ன உபதேசம் தானா, இல்லை வேறு ஏதாவது காரியத்தை சொல்கிறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா வசனம் உங்களை சரியாக நடத்தும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய ஆவியான உங்களை சரியாக நடத்துவார். அப்போ உங்கள் தோல்வியில் நீங்கள் துவண்டு போக மாட்டீங்க, தோல்விப்பட்டு துவண்டு போக மாட்டீங்க, பின்மாறி போக மாட்டீங்க. நிறைய பேர் ட்ராக் மாறி சபையை விட்டு, சத்தியத்தை விட்டு, ஊழியத்தை விட்டு போகிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், எதையாக கேட்குறோம். சில ஆட்கள் பாருங்கள், நம்ம இங்கே பண்ணுற பிரசங்கத்தை எழுதி வச்சு வீட்டில் போய் தியானம் பண்ணுங்கன்னு பண்ணவே மாட்டாங்க. யாரோ பாட்டு போடுவார், யாரோ பிரசங்கம் பண்ணுவார், அதை போய் என்ன செய்வாங்க, உட்காந்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்க டிவியில், யூடியூப்பில். அதெல்லாம் நான் என்ன சொல்கிறேன்னா, அதுக்கெல்லாம் நேரம் கொடுக்காதுங்க. உங்கள் கையில் என்ன இருக்குது, பைபிள் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் உட்காருங்க, முழங்கால் போடுங்க, இந்த வேதத்தை வாசிங்க, வேத நாயகனாக இருக்கிற இயேசுவை கூப்பிடுங்க. அப்பா நீ எனக்கு நடத்துங்க. சங்கீதம் 32:8 சொல்லப்பட்டிருக்குதே, அவர் நமக்கு போதிக்கிறவர், ஆலோசனை கொடுக்கிறவர், நடத்துகிறவர் அல்லவா. அப்படி கேளுங்களேன். கேட்டிங்கன்னா உங்கள் நடையில் பிசக போவதில்லை, நீங்கள் தோற்று போவதில்லை, நீங்கள் பின்மாறி போவதில்லை, நீங்கள் ஒரு நாள் இடற மாட்டீங்க. அல்லேலூயா. நாளுக்கு நாள் சத்தியத்தில் வளர வெறுக விருத்தி அடைய அது உதவியாக இருக்கும். அப்போ உன்னதத்தில் இருக்கிற சகல ஆசீர்வாதங்களினாலும் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார், ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆசீர்வாதத்துக்காகவே அல்லேலூயா அவர் தம்மை இந்த உலகத்தில் பாடுபடும் இரத்த சிந்த உயிரை கொடுத்தார். நீங்கள் நானும் அவரை போலையும் அவருடைய சகல ஆசீர்வாதங்களினாலும், உன்னத ஆசீர்வாதங்களினாலும்
நீங்கள் நானும் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவர் நம்மை அழைத்து ரட்சித்திருக்கிறார், இந்த இடத்துல உட்கார வச்சுக்கிறார். அதனால நாம் பிசகி போகாதபடி நம்முடைய வாழ்க்கையில இங்க வாசித்தோம், யோவான் 10:10 திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வந்திருக்கிறானே அன்றி வேறொன்றுக்கு வரல. பேதுரு இப்படி சொல்றாரு பாருங்க, 5வது அதிகாரம், பேதுரு 5வது அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிங்க. 1 பேதுரு 5:8. நீங்கள் எப்படி இருங்க? தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாக பிசாசானவன் கெட்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாமோ என்று உங்களை சுற்றி சுற்றி வரான். நீங்க நினச்சிக்கிங்க நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டே என்கிட்ட யாரும் வர முடியாதுன்னு சொல்லி அவங்கள்ட்ட சுற்றி சுற்றி வர்றான். நம்ம ஒரு பழைய பாட்டு பாடுவோம், இன்னைக்கு அந்த பாட்டெல்லாம் சபைகளில் பாடுறதே கிடையாது. இப்போ அந்த பாட்டை முழு பாட்டை பாடுவோன்னு நினைக்கிறேன். சந்தோஷம் போகுது, பாஸ்ட்டுக்கு அதை விட்டால் வேறு பாட்டு தெரியாது அப்படிப்பாங்க. பாடுகளை எல்லாரும் சேர்ந்து பாட போகிறோம். சந்தோஷம் போகுதுங்கிற பாட்டை எல்லாரும் நல்ல கைத்தட்டி வாயை திறந்து சத்தமாக பாடுங்களேன். பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அடைந்திடுவார். அவசரத்துக்காக தான் பாட சொன்னேன். அங்கே பக்தர் பாடியிருக்கிற இந்த பாட்டெல்லாம் ஒரு ஆவிக்குரிய உணர்வை கொண்டு வருகிற பாடல். பழைய பாடெல்லாம் பாடணும், பாட்டுக்காரங்க பழைய பாடல்களை எடுத்து பாடணும். இன்றைக்கி பாடுறதெல்லாம் சும்மா கண்டதே காட்சி கொண்டதே கோலன்னு சொல்லி மனசில் வர்றதை வச்சு வேத வசன ஆதாரம் இல்லாமலே நிறைய பாட்டு இருக்கு. அதனால் வேத வசன ஆதாரம் உள்ள பாடல்களை கொஞ்சம் பாட பழகுங்க. அதில் தேவ பிரசன்னம் இருக்கும், தேவனுடைய அபிஷேகம் இருக்கும், கர்த்தருடைய கிரிகள் இருக்கும். சவுல் தாவீது பாடின பொழுது சவுலுக்குள்ளேருந்து அசுத்தாவி என்ன செஞ்சுட்டு, இப்போ நம்ம பாடும் பொழுது அசுத்தாவி உள்ளே ஆடுது. ஆமாம், ஏய் பாட்டு நிறுத்து அப்படி சொல்கிற மாதிரி அப்படி பாட்டு இப்போ பாடுறோம். அதனால் பாட்டு முக்கியம். இங்கே வாசிக்கிறோம், இங்கே பாடுகிறோம். அந்த 2வது சரணத்தில் சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் எந்த வசனத்தை ஆதாரமாக அந்த பக்தர் பாடியிருக்காரு? சத்துரு. இப்போ இங்கே நம்ம பாசத்தை எபிரேயர் 1 பேர் 5:8 தெளிந்த புத்தி உள்ளாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாக பிசாசானவன் நீங்கள் ஜெயம் பெற விடக்கூடாது. நீங்கள் ஆதி முதல் அவனுடைய வேலை தான், ஆதி முதல் அவனுடைய வேலை. தேவனைப் போல தேவனோடு இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் வலு சர்ப்பாண்டைக்கு செய்யக்கூடாது சொல்லுகிற காரியத்தை செய்ய சொன்னால், பார்க்கக்கூடாதுங்கிற பார்க்க சொன்னால்
அனுபவிக்க கூடாது என்கிறத அனுபவிக்க சொன்னான். அருமையிலே கண்களுக்கு இச்சையும் பார்வைக்கு அழகான. அருமையிலே அப்படிப்பட்ட காரியத்தை தேவன் விளக்கின ஒரு காரியத்தை அவன் பொய் சொல்லி தேவனை விட்டு பிரித்ததை பார்க்கும். ஆசீர்வாதத்தை விட்டு பிரித்து சபிக்கப்பட்டவனாக, புறம்பாக்கப்பட்டவனாக, தேவனுக்கு விரோதமானவனாக மாற்றினது சத்துருடைய மிகப்பெரிய காரியம். ஆதி முதல் அவனுடைய பிளான் அதான். எப்படி ஆண்டோடைய திட்டம் ஒன்று இருக்கோ அதே போல சத்துருவுக்குன்னு ஒரு திட்டம் இருக்கு. யாரும் பரலோகத்துக்கு போய் விடக்கூடாது, யாரும் நித்திய ஜீவனை சுதந்திரத்தை விடக்கூடாது, யாரும் தேவனுடைய பிள்ளையாய் வாழக்கூடாது, யாரும் தேவனோடு கூட இருக்கக்கூடாது, தேவனை போல மாறிவிடக்கூடாது. அதற்காக உலகத்தின் ஆசைகள், இச்சைகள், உலகத்தின் உல்லாசங்கள், உலகத்தின் மேன்மைகள் எல்லாவற்றையும் நீங்கள் இந்த விதைக்கிற சம்பவத்தில் போனீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டு இருக்கும். அதுமல்லே நல்ல நிலம், முள்ளுள்ள நிலம், கற்பாறையான நிலம், வழி இருக்கு. அப்போது அந்த முள்ளுள்ள நிலத்தை போய் வீட்டில் போய் படித்து பார்த்தீங்கன்னா உலகத்தின் ஆசைகளையும் இச்சைகளையும் சிற்றின்பங்களையும் மூலமாக அவன் நெருக்கப்பட்டு அந்த செடி பலன் கொடாமல் போகிறதை பார்க்கணும். இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவ வாழ்க்கை நல்லா இருப்பாங்க, மனந்திருப்பு இருப்பாங்க, பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றிருப்பாங்க, பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ்வாங்க, அப்படியே வந்து நல்ல ஜோமன்ற ஆட்களாக இருப்பாங்க. பிற்பாடு கேட்டிங்கன்னா அவங்கள கேட்டிங்கன்னா வேத வாசிக்க என்ன இல்லை, ஜெபம் பண்ண என்ன இல்லை, அதிகாலையில் வாங்கன்னா வரமாட்டாங்க, வெள்ளிக்கிழமை வாங்கன்னா வரமாட்டாங்க, சனிக்கிழமை வாங்கன்னா வரமாட்டாங்க, ஞாயிற்றுக்கிழமை நேரத்தோடு வாங்கன்னா வரமாட்டாங்க. ஏயா அப்படி கேட்டால் நிறைய ஆசீர்வாதத்தை சொல்லுவாங்க. ஏன் வரமாட்டேங்கிறன்னா என்ன சொல்லுவாங்க, விலகலையில் ஆசீர்வாதம்னா சிம்பிளாக சொல்கிறேனே. நான் சின்ன வியாபாரம் பண்ணேன்னா பஸ் உங்கள்கிட்ட ஜோமெண்ட்டு போனேன்னா கர்த்தர் என்னை ஆசீர்வச்சிட்டாரு. இப்போ நான் அங்கே பற்றையில் கடைக்குள்ள அல்லது கப்பறையில் நான் இல்லைன்னா ஒன்றுமே என்ன செய்யாது. முதல்ல இவரை வச்சா எல்லாம் நடந்துச்சு, ஒன்றுமே நடக்காது. நம்ம கர்த்தர் உங்களை ஆசீர்வச்சது இப்போ தப்பாக போயிடுச்சுல, தப்பு தானே. குழந்தையே இல்லைன்னு அழுதோ கதனோம், கல்யாண பொண்ணே கிடைக்கல, மாப்பிள்ளையே கிடைக்கல, அழுதோ கதனோம், உபாசத்தோம், கண்ணீர் விட்டோம், எல்லா கூட்டத்திலும் ஆளாக நிற்போம். இப்போ மனைவி கிடைச்சிச்சு, பிள்ளை கிடைச்சிச்சு, பிள்ளைக்கு ஆசீர்வாதம் கிடைச்சிச்சு, எல்லாம் கிடைச்சி, ஒரு பிள்ளை கேட்டேன், 3 பிள்ளை கிடைச்சிச்சு. இப்போ பிள்ளை என்ன ஆயிடுச்சு, பிள்ளையால் இப்போ ஆலயத்துக்கு போக முடியல. அவனை பள்ளிக்கூடம் கூப்பிட்டு போகணும் பாஸ்டர். ஞாயிற்றுக்கிழமை தான் ஸ்பெஷல் கிளாஸ் நினச்சிறாங்க வைக்கிறாங்க, ஞாயிற்றுக்கிழமை தான் பேரண்ட்ஸ் மீட்டு வைக்கிறாங்க. இன்னும் முதல்ல இவங்களை தேடாமலே இருந்திருப்பாங்க சில ஆட்கள். இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு பசுப்பாக வந்த உடனே ஆகாத போகாத சொந்தக்காரெலாம் வந்து பத்திரிக்கை கொடுத்துருப்பான். ஞாயிற்றுக்கிழமை ஐயானே நீங்கள் தான் வந்து முன்னாடி நின்று அடுத்து டேஸ் நீங்கள் ஃபுல் படிக்கலாம். அப்போ இவங்க சொல்லுவாங்க, ஏம்மா நம்ம வீட்டை தேடி வந்து நம்மளை மிதிக்காமல் மதித்து என்ன செஞ்சாங்க. அதனால் நம்ம கண்டிப்பாக என்ன செய்யணும், நாளே போயிருப்பா. இப்போ அடுத்து பாஸ்டர் கேட்குறாரு, இல்லை மூப்பர்கள் முப்பத்திகள் கேட்குறாங்க, ஏன் பிரதர் வரல, ஏன் சிஸ்டர் வரல. பாஸ்டரியா அன்னைக்கு தான் எங்கள் அக்காவுக்கு அச்சனனுக்கு என்னமோ சொல்லி அவங்கெல்லாம் பாஸ்டர் அந்த காலத்தில் எங்களை தேடவே மாட்டாங்க, இப்போ எங்களை தேடி வந்துட்டாங்க. நான் கூட பிறந்துட்டேன்ல, நான் தானே ஆளாக என்ன செய்யணும், எனக்கு அவ்வளவு மரியாதை கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ பாருங்க, கர்த்தர் உன்னை ஆசீர்வச்சது தப்பா போச்சு. தப்பா ரைட்டா பேசவே மாட்டேன். ஏன்னா எல்லாரும் அந்த குற்றவாளிக்குள்ள தான் நிற்கிறோம். அல்லேலூயா. நமக்கு வேதம் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதி தேடுங்கள், அப்பொழுது விலையில நிச்சயப்படும், கூட கொடுக்கப்படும். இப்போ எப்போ எங்கே தோல்விங்கிறதான் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஜெயோன்னு எடுத்துட்டு எங்கெங்க தோல்வி வருது நமக்கு. அப்போ வேத வாசிக்க நேரமில்லை, ஜெபிக்க நேரமில்லை, ஆராதிக்க நேரமில்லை, கர்த்தருக்கு ஊழியம் செய்ய நேரமில்லை. அவர்களே எல்லா கூட்டங்களுக்கும் ஒரு நாள் ஒரு காலத்தில் வந்தவங்க ஒரு கூட்டம் கூட தவற விட மாட்டாங்க. இப்போ ஒரு கூட்டத்துக்கு வர்றது, மாதத்துக்கு ஒருக்க வர்றது கூட கஷ்டமாக இருக்குது. அது நேரப்பட வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது.
அப்படியெல்லாம் சீக்கிரமாக முதலாக என்ன செய்ய முடியாது. இப்போ கொஞ்ச நாள் நான் அருள்தாஸ்புரம் சபைக்கு போயிட்டு இருக்கிறேன், ஒரு 3 வாரமாக. கரெக்டாக 8 மணிக்கு உள்ளே உட்காந்துருப்பேன். 8 மணிக்கு விசுவாசியெல்லாம் வரும்போது படபடன்னு வேர்த்து விரும்பத்து தான் இப்போ உள்ளே வராங்க. என்ன ஏன் பாஸ்ட் வந்து என்ன செய்கிறாரு, முன்னாடி உட்காந்துருக்கு. இந்த பாஸ்ட்டுக்கே இவ்வளோ பயன்னா பரலோகத்தின் தேவன் அவர் பிரசன்னம் முன்னாடி வந்துடுமே. அல்லேலூயா. அவருடைய பிரசன்னம், அவருடைய ஆளுகை இருக்கும்போது நம்ம எவ்வளோ முந்தி வரணும். ஏன் வரல அப்படின்னா எத்தனையோ பேரை சாக்க போக்கா சொல்லுவோம். அதுக்கு தான் இந்த 8ஆம் வசனம், தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாக பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று அந்த வகை தேடிங்கிற இடத்துல தான் உங்கள் பலவீனம் அல்லது பலத்தை தேடுறான். வகை தேடி எதை பிடிச்சா நீங்கள் அவன் பட்சத்தில் இருப்பீங்க அப்படிங்கிறான். அந்த முள்ளுள்ள இடத்துல விதைக்கப்பட்ட விதையை பார்த்தீங்கன்னா 2 சுவிசேஷத்தில் 2 விதமாக சொல்லும். உலக கவலை, சிற்றின்பம், ஐஸ்வர்யத்தின் மயக்கம். உலக கவலை, சிற்றின்பம், ஐஸ்வர்யத்தின் மயக்கம். அவங்க அந்த செடி வளர விடாம, அந்த அவ கிறிஸ்துவுக்குள்ள ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ விடாம அது அவங்கள என்ன செய்யுதான், நெருக்குது. ஆமா, இந்த காரியம் நமக்குள்ள இருக்குமானால் நிச்சயமா நாம் ஜெயப்பெறவே முடியாது. ஒழுங்கா வேதத்தை வாசிக்க முடியாது, ஜெபிக்க முடியாது, ஆராதிக்க முடியாது. இப்போ நான் கொஸ்டின் பண்றேன், எத்தனை பேர் ஆரம்பத்தில் இருந்த தேவ அன்பு, ஐக்கியம், ஜெபம், வேத வாசிப்பு, ஆராதனை, அதை காட்டிலும் பாஸ்டர் என் வருஷத்துக்கு ஏற்றபடி நான் வளர்ந்துருக்கிறேன்னு சொல்றவங்க கையை வைத்து ஒரு அலையிலே சொல்ல முடியுமா? சும்மா வேணா தூக்கிடலாம். அப்படின்னு ஒருத்தர் தூக்கலை, சந்தோஷம். அல்லேலூயா. எல்லாரும் அதில் 0 தான், -பாயிண்ட் தான். அந்த முள்ளுள்ள இடம் தான். கர்த்தருமை ஆசீர்வதிச்சிருக்கிறார் உன்னதங்களில் இருக்கிற ஆசீர்வாதத்தினால. இன்னும் சொல்ல போனா சரீரத்துக்குரிய ஆவிக்குரிய எல்லா ஆசீர்வாதத்தினாலும் என்னை கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறான்னு சொல்றவங்க கை வைத்துங்களேன். அதுக்கும் கை வைத்து மாட்டீங்களா? பாஷை அடுத்து ஒரு பாயிண்டை பிடிச்சாலும் பிடிப்பார், பேசாமல் இருந்துக்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்துருக்கோம். நீங்கள் ஒத்துக்கொண்டாலும் ஒத்துக்கொள்ளாட்டாலும் நான் சொல்லுவேன், கர்த்தரை ஆசீர்வதிச்சுக்கிறேன், என்னை எங்களை ஆசீர்வதிச்சுக்கிறேன். நாங்கள் அது ஒரு காலத்தில் 40 வருஷம், இப்போ 45 வருஷம் போயிட்டுருக்கோம். 40 வருஷத்துக்கு முந்தின அனுபவத்தை நாங்கள் திரும்பி பார்க்குறோம். அப்போது எங்களை நம்பி ஒரு வீடு கொடுக்க வரமாட்டாங்க, சைக்கிள் வாடகைக்கு கொடுக்க வரமாட்டாங்க. எங்கேயாவது கடையில் போய் ஏதாவது நாங்கள் கேட்கலை, கடன் கேட்கலை, ஒருவேளை ஒரு 5 ரூபாய்க்கு ஏதாவது ஒரு பொருள் போய் கேட்டோன்னா எங்களுக்கு கொடுக்க நாதி இல்லை. ஆனால் இன்னைக்கு எப்படி ஆண்டவர் வச்சுக்கிறான்னா, எல்லாத்தையும் பாஸ்டர் நீங்கள் வச்சுக்கோங்க. ஒருத்தரெல்லாம் வீட்டை பூட்டி சாவியை கையில் கொடுத்து போயிட்டேன், பூட்டியே வச்சுருக்கோம். நீங்கள் தான் அவன்லாம் ஒரு காலத்தில் அப்படி ஊதிரும் உன்னைய அப்படி சொன்ன ஆள், அப்படி சொன்ன குடும்பம். இப்போ எஸ்தர் அந்த பகுதியில் ஒரு வீட்டை வாங்கியிருக்கு, உங்களுக்கு தெரியும், அந்த ட்ரஸ்ட் வச்சுக்குது. அந்த வீட்டுக்கு உள்ளே பூட்டி வச்சு அடித்தாங்க. அவர், தம்பி உங்களை தவிர இந்த ஊரில் யாருக்குமே கொடுக்க முடியாது, கொடுக்க மாட்டேன். எப்படி மாறிடுச்சு? அதனால் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இப்போ நாங்கள் 2 பேரும் வல்லாக்கு படுத்துக்கிட்டு இனிமேல் எதுக்கு நமக்கு ஊழியம், நமக்கு தான் எல்லாம் சொல்ல மாட்டேங்கிறீங்க. எல்லாம் இருக்கு. அது மட்டுமா, மனைவி கொடுத்தாரு, பிள்ளைகளை கொடுத்தாரு, மருமகமார்களை கொடுத்தாரு, பேர பேத்தி கொடுத்தாரு, என்னென்னமோ கொடுத்துருக்காரு. சைக்கிளே இல்லாத ஆளுக்கு கிலோமீட்டரில் 4-5 கார் நிற்குது. சில கேட்டால் பாஸ் எந்த காரில் வருவார், அவர் காரில் வருவாரா, வேற காரில் வருவாரா? இதெல்லாம் எப்படி மாறிச்சு? இது கர்த்தர் ஆசீர்வதிச்சு. இந்த நாட்களில் நாங்கள் ஏதோ தேவ கிருபையா இன்னும் நல்லா இப்போ ஓடிக்கிட்டே இருக்கிறேன். உங்களை எல்லாருக்கும் தெரியும், நம்ம சபையில் இப்போ இருக்கிற ஊழியர் செய்கிற நாட்களை காட்டிலும் வெளியே அதிகமாக கர்த்தருக்கு மகிமையாக செய்து கொண்டு இருக்கும். எதுக்குன்னா, ஒரே ஒரு வாழ்க்கை, ஆண்டவர் ரட்சித்திருக்கிறாரு, அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு, வரங்களை கிருபைகளை தாளந்துகளை கொடுத்துருக்கிறாரு.
நம்மளை எல்லா விதத்திலும் உயர்த்திருக்கிறார். இந்த ஊரில் ஊதி பார்க்க, தூசி பார்க்க, தொடச்சு பார்க்க நாதி இல்லாதபடி வந்த நம்மளை கர்த்தர் இவ்வளவு மேன்மைப்படுத்தியிருக்கிறாரே, இன்னும் என்ன செய்ய முடியும்? இன்னும் எவ்வளவு ஜெபிக்க முடியும்? இன்னும் எவ்வளவு ஊழியம் செய்ய முடியும்? இன்னும் எவ்வளவு வேதத்தை பிரசங்கிக்க முடியும்? இன்னும் அப்படிங்கும் பொழுது அந்த வகை தேடி சுற்றி தெரிகிற அவன் சுற்றி சுற்றி தான் வர்றான். அவனுக்கு ஒரு வழியும் வகையும் கிடைக்கல. அல்லேலூயா. அதுதான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்க வெற்றி உள்ள வாழ்க்கைக்கு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறாரே, ரட்சித்திருக்கிறாரே. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இப்போ போற எல்லா இடத்துலையும் சொல்றேன், ஊழியக்காரன் கூட்டத்தில் சொல்றேன். என்ன சொல்றேன்னா, மனுஷனா நம்ம ஆண்டவருடைய சாயல பிறந்தோம் அல்லவா, அது நமக்கு கிடைத்த பாக்கியம். அப்படி பிறந்த நம்மளை இயேசுதான் தெய்வங்கிற வெளிச்சத்தை, வெளிப்பாடை கொடுத்து, பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்து நம்மளை ரட்சித்தாரே, அது இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடாத மிகப்பெரிய பாக்கியம். பணத்தினாலோ, பொருளினாலோ, திறமையினாலோ, ஆஸ்தினாலோ, ஐஸ்வர்யத்தினாலோ வாங்கவே முடியாது. அதை கர்த்தர் கொடுத்தாரு. அடுத்து நான் ஊழியக்காரர்களுக்கு சொல்றது, அதை விட தேவன் உங்களை ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் சொல்லிருக்கபடி உங்களை மகிமைப்படுத்தபடியாக ஊழியத்துக்கு அழைச்சார் பாருங்க. அது யாருக்கும் கிடைக்காத சிலாக்கி. அல்லேலூயா. ஊழியத்துக்கு வரணும்னா வேகமா வந்துருங்க. இதை போல ஒரு உன்னதமான வேலை வேற ஒண்ணுமே இல்லைங்க. அடுத்து ரிட்டையர்மெண்ட் இல்லாத ஒரு ஜாப். அல்லேலூயா. பிரேமலாஸ்லாம் இப்போ அடுத்து எண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எதுக்கு? பள்ளிக்கூட வாழ்க்கையை முடிக்கிறதுக்கு. நாங்கள் எண்ணி முடித்த உடனே இந்த வேலைக்கு வந்துடணும். அல்லேலூயா. ருத்ஸ் அது மாதிரி ரிட்டையர்மெண்ட்டே இல்லாத ஒரு ஜாப்பு, மேன்மையான வேலை, கர்த்தருடைய ஊழியம். அதே போல தேவன் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார் உன்னதங்களினாலே. அதுபோல தேவன் சகல விதத்தில் ஆசீர்வதித்திருக்கிறார். அதனால ஆசீர்வாதம் சுதந்திரிக்கிற காரியம் உங்களுக்கு தான் இருக்கு. நான் இன்னைக்கு முழுவதும் ஆசீர்வாதத்தை இழக்க பண்ணுகிறது யாருகள் தான் சொல்லியிருக்கிறேன். எபேசியர் சொன்னேன், அடுத்து யோவான் 10ஆம் அதிகாரம் சொன்னேன், இப்போ 1 பேருக்கு நிருபத்தில் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லுகிறேன். இங்கெல்லாம் அடுத்த ரெமடி பின்னாடியே இருக்குது. நீ வீட்டில் போய் படித்துக் கொள்ளுங்க, எனக்கு சமயம் இல்லை அப்படின்னாலும் கடந்து போகிறேன். நீ யோவான் 10ஆம் அதிகாரத்தில் போனீங்கன்னா அந்த ஒரே வசனத்திலே ரெமடி இருக்கு. என்ன வாசிக்கிறோம்? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்க வந்திருக்கிற ஆண்டி வேற ஒன்றுக்கும் வரான். அடுத்து நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்க வந்த ஜீவன். அப்போ நம்ம ஜீவன் உண்டாகவும் பரிபூரணப்படும் ஒரு பெரிய ஜெயத்தை அங்கே வச்சுக்கிறார். இப்ப யாரை பிடிச்சுக்கணும்? நானோ என்கிற எனக்காக பாடுபட்ட, எனக்காக ரத்த சிந்தனை, எனக்காக உயிரை கொடுத்த அவரை மாத்திர பற்றிக்கொள்வேனால் என்னை ஜெயிக்க யாராலும் முடியாது. கைத்தட்டி சொல்லுங்களேன், யாராலும் முடியாது. இங்கே எபேசியர் வாசித்தோம். அங்கே அருமல்லே துரைத்தன மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரப வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் செயல்களோடு நமக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு. ஏனெனில் தீங்கு நாளில் நீங்கள் அவனை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை என்ன செய்யுங்க? தரித்து கொள்ளுங்கள். அந்த சர்வாயுத வர்க்கம் என்ன? அதெல்லாம் தரித்துக்கிட்டீங்கன்னா உங்க பக்கத்திலே வர முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுமல்ல எத்தனையோ போராட்டங்கள் நம்ம ஊழியத்தில், எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டங்கள். மனுஷர்கள் பல்வேறு விதமாக அருமலே இந்த 1 பேர் 5:8 சொல்லியிருக்கிறது போல தெளிந்த புத்தியுள்ளவர்களாக விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசவன் ஆனவன் யாரை விழுகலாமோ என்று வகை தேடி சுற்றித்திறான் சொல்வார்த்தபடி எத்தனை வழி வகை தேடணுமோ. நான் நம்முடைய ஊழியத்தை குறித்து சில ஊழியக்காரர்கள் கூட்டத்தில் சாட்சி சொல்வேன். மனுஷிகமாய் மோதித்து பார்த்தார்கள், எழுத்தின் மூலமாய் மோதித்து பார்த்தார்கள், அரசியல் மூலமாய் மோதி பார்த்தார்கள், அரசாங்கத்தின் மூலமாய் மோதி பார்த்தார்கள். ஆனாலும் மரணமே உன் ஜெயம் எங்கே, பாதாளமே உன் கூரெங்கே, மரணமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி எல்லாவற்றிலும் ஜெயித்தவர், மரணத்தையும் பாதாளத்தையும் அதிகாரத்தை ஜெயித்தவர் எங்க ஊழியத்தை ஜெயமாய் நிறுத்தியிருக்கிறார் சொல்லுவேன். அது ஊழியத்துக்கு மாத்திரமல்ல, உங்களுக்கும் எனக்கும். அல்லேலூயா. நமக்கு எதிராக எத்தனை சூழ்நிலை வரலாம்.
ஒருவேளை வறுமையாய், வியாதியாய், பிரச்சனையாய், பல்வேறு விதமான காரியங்கள் வரலாம். எல்லாவற்றிலும் தீங்கு நாளில் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி என்ன செய்யுங்க? தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நீங்க வீட்டில் போய் கண்டிப்பா இந்த எபேசியர் 6ஆம் அதிகாரத்தை நீங்க படிக்கணும். அந்த ஆயுத வர்க்கத்தின் கவுண்ட் பண்ணணும், லிஸ்ட் அவுட் பண்ணணும். அதெல்லாம் என்கிட்ட இருக்குதான்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க, தியானித்து பாருங்க. இல்லைன்னா எங்க இல்லையோ அங்க, ஏன்னா உங்கள்கிட்ட இருக்கா இல்லையான்னு தேடுறதுக்கு தான் ஒருத்தர் சுற்றி தெரிகிறான். அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது பல் பிடுங்கப்பட்ட சிங்கமா. அதனால அந்த வசனமே அதுக்கு பதில் சொல்கிறது. தெளிந்து விழித்திருங்கள், தெளிந்த புத்தி உள்ளாருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் யாரை கடித்து நொறுக்கி தின்னலாம் என்று பார்ப்பானாக எழுதல. எப்படி எழுதிருக்கு? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆமா, பல் பிடுங்கப்பட்ட சிங்கம், தலை நசுக்கப்பட்டவன். சிலருக்கு இதை குறித்தெல்லாம் பயம் இருக்குது. பிசாசு, பேய், அது இதுன்னு சொல்லி வால் தான் ஆடிக்கிட்டு இருக்கு. பாம்பு அடிச்சு போட்டீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு வால் என்ன செய்யும்? ஆடிக்கிட்டு இருக்கும். இந்த வால் ஆடுறதை பற்றி கவலையே படக்கூடாது. அது கொஞ்ச நேரத்தில் அது என்ன செய்யும்? பொசுக்குன்னு முடிஞ்சிடும். அதனால உங்க ஜெய வாழ்க்கைக்கு அது உங்களுக்கு பயமுறுத்துதலாய் காணப்படக்கூடாது. இன்னைக்கு நான் சொல்லுகிற 3 காரியம்தான். ஒன்று, எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் மாமிசத்தோடு இரத்தத்தோடு நமக்கு போராட்டம் இல்லை. எங்க போராட்டம் இருக்குது? அந்த போராட்டத்துக்கு 12ஆம் வசனம் பதில் சொல்லுகிறது. ஏனெனில் தீங்கு நாளில் நீங்கள் அவனை எதிர்த்து நிற்க சக்தி திராணியுள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்க. எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் ஜெய கொடுக்கிற தேவன் உங்களை ஜெயிக்க வைப்பார். அல்லேலூயா. இப்ப பேருக்கு நிருபத்தில் வாசிக்கிறோம், விழித்திருங்க, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக, ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் யாரை விழுங்கலாமோ என்று சொல்லி நினைச்சுகிறான். அடுத்த வசனம் பாருங்க. விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்கள். இப்ப இங்க 9ஆம் வசனம் நமக்கு ரெமெடி சொல்லுகிறது. ஜெயத்துக்கு அருளே ஒரு கீ கொடுக்குது. என்ன பார்க்கிறோம்? என்ன செய்யணும்? விசுவாசத்தில் உறுதியாயிருந்து. நம்பர் 1, விசுவாசத்தில் எப்படி இருக்கணும்? உறுதியா இருக்கணும். நான் ஆராதிக்கிறவர், எனக்குள்ள இருக்கிறவர் யார் அப்படிங்கிற விசுவாசத்துல. ஒன்றிய வாழ்க்கையில நிருபத்தில் போனீங்கன்னா அங்க வாசிக்கிறோம் 5ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4-5 வசனம் வாசித்து பாருங்க. 1 யோவான் 5. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி. எத்தனை பேருக்கு இந்த வசனம் விளங்குது? இன்னொரு தடவை வாசிங்க எல்லாரும். உங்க பைபிளை பாருங்க. தேவனால் பிறப்பதெல்லாம், கொஞ்சம் நிறுத்துங்க. தேவனால் பிறந்தவங்க மட்டும் கையை வைத்துங்களேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவனால் பிறந்திருக்கிறேன் நான் அப்படின்னா அல்லேலூயா அப்படி சொல்லக்கூடாது. இப்ப மறுபடியும் கேட்கிறேன், தேவனால் பிறந்தவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம மாமிசத்தின்படி மனுஷிக வித்தின்படி பிறக்கவில்ல. நம்முடைய மறுபிறப்பு தேவனால் பிறந்திருக்கிறோம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம். இப்ப இங்க நிறுத்துங்க. ஒருவேளை உங்க வாழ்க்கையில தோல்வி இருக்குது, குறைவு இருக்கிறது, தேய்பிறையின் அனுபவம் இருக்கிறது, அதுல விழுந்து போகிற அனுபவம் இருக்குன்னு சொன்னா இன்னும் நீங்க தேவனால் பிறக்கவில்லை. ஒன்று. அடுத்து, ஆண்டவரை பூரணமா என்ன செய்யவில்லை? விசுவாசிக்கவில்லை, நம்பவில்லை. எல்லாரோட 10ஓட 11 நம்புறோம், அதனாலதான் வெற்றி இல்லை. விளங்குதல் சொல்றவங்க மட்டும் ஒரு அலையில சொல்லுங்களேன். இப்ப தேவனால் பிறக்கலன்னு சொன்னா, இயேசுவான சொன்னாரு. ஒரு மனுஷன் வந்து கேட்டான் நடுராத்திரில, நான் நித்திய ஜீவனை சுதரிக்க என்ன செய்ய வேண்டும்? அப்ப அவனுக்கு என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? நீ மறுபடி பிறக்கணும். நம்ம பைபிள் படிச்சதானே படக்கு படக்குன்னு சொல்ல போறோம். இன்னைக்கு எடுக்கிற பைபிள் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை தானே தொடுவோம்.
பிரைஸ் தி லார்ட். ஞாபகம் இருக்கு. யாரை எடுத்துட்டாங்க உங்களுக்கு? இங்கே ஒரு பைபிள் வச்சுருந்தேன். யாருப்பா எடுத்தது? யார் எடுத்தவங்க சொல்லுங்க பாப்பா. கையை ஊற்றுங்க. நான் பேர் சொல்லலை. ஒரு பைபிளை ஜன்னல்லே வச்சுட்டு போயிட்டாங்க. அதை கொண்டாந்து அந்த டேபிளில் ஒரு வாரம் வச்சுருந்தேன், எடுக்கவே இல்லை. சரி, நேற்று என்ன செஞ்சேன், அதுவும் இல்லாமல் ஆல்ட்டுக்குள்ளே கொண்டாந்து வச்சுக்கணுன்னு வந்தேன். என்னை விட கில்லாடியாக இருப்பார் போல இருக்கு. ஆல்ட்டில் வந்து என்ன செஞ்சாங்க, தேடி இருப்பேன். அந்த பைபிளில் பேர் கிடையாது. பைபிள் பாட்டு புஸ்தகத்தில் பேர் எழுதணும், உங்கள் பேர் எழுதணும். கண்டிப்பாக உங்கள் பேர் என்ன செய்யணும், எழுதியிருக்கணும். நீங்கள் யூஸ் பண்ணி அது நாங்கள் கொஞ்சம் பழசான உடனே அடுத்தவங்களுக்கு கொடுப்போன்னு அம்மா சொன்னாங்க. கொடுக்கறது நல்லது, அன்பளிப்புன்னு மேலே போட்ட வேண்டியதானே. அதுக்காக பேர் எழுதாமல் யார் பாட்டு புஸ்தகம் யார் பைபிள் தெரியாமல் வாரக்கணக்கில் இங்கே கிடச்சி. அப்போ எப்படி பைபிள் படிச்சுப்பாங்கன்னு பாருங்களேன். எப்படி பைபிள் படிச்சுக்க முடியும்? இங்கே வாசிக்கிறோம், தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உன்னுடைய விசுவாசம் சரியா இருக்கணும். நம்முடைய விசுவாசம் எப்படி? விசுவாசமானது நம்பப்படிலும் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாயிருக்கிறது. எபிரேயர் 11:6 நம்முடைய விசுவாசத்தை சொல்லி இருக்கிறது. வாசிங்க கொஞ்சம். எபிரேயர் 11:6 வாசிக்கணும் சத்தமா. கூடாத காரியம் ஏனென்றால், அதை முழுமையா அப்படி சொல்லணும். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன், அவரோடு இணைந்து கொள்ளுகிறவன், அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவன், அவருக்குள் இருக்கிறவன், சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகளுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். எத்தனை பேருக்கு இயேசு உண்டு, இயேசு உயிரோடு இருக்கான்னு சொல்லி நம்புறீங்க? பாஸ்டர், அப்படி நம்பாமல நாங்கள் இங்கே வர்றோம் அப்படிங்கிறோம். அதே நேரம் பர்சனலாக தனிப்பட்ட நிலைமையில் ஒரு இக்கட்டோ நெருக்கமோ தோல்வியோ பிரச்சனையோ வரும் பொழுது நீங்கள் தான் கேட்குறீங்க, இயேசு உயிரோடு இருக்கிறாரா? அவர் இருந்தால் எனக்கு இந்த காரியத்தை அனுமதிச்சிருப்பாரா? கேட்குறமா கேட்கலையா? அதனால தான் எபிரேய ஆக்கியன் அதை எழுதினார். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். இது விசுவாசம் இருந்தா அது உலகத்தை ஜெயிக்கும், மரணத்தை ஜெயிக்கும், மாம்சத்தை ஜெயிக்கும், பாவத்தை ஜெயிக்கும், பிசாசு ஜெயிக்கும், சகல பிரச்சனைகளை ஜெயிக்கும். அது 5 வசனம் வாசிக்க வேண்டியவான் 5:4-5. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசுவானவர், நன்றாய் பாருங்க, இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனை அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனால் பிறந்தா நம்ம உலகத்தை கண்டிப்பா நினைச்ச முடியும், ஜெயிக்க முடியும், ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. அப்ப அங்க வாசித்தோம் 1 பேரு 5வது அதிகாரம் 9ஆம் வசனத்துல வாங்க கொஞ்சம் சீக்கிரம். விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து. விசுவாசத்தில் எப்படி இருக்கணும்? இப்ப நான் சொன்னபடி விசுவாசத்துல உறுதியா இருக்கணும். சமாதானத்துக்கு ஏசாயா சொல்றாரு பாருங்க 26:3. ஏசாயா 26:3 ஏசாயா சொல்றது கொஞ்சம் பாருங்களேன். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன். எபிரேயர் 11:1 விசுவாசமானது நம்பப்படுகிறது உறுதி. உறுதி, உறுதி. இந்த உறுதிக்கு சொல்றேன். நான் விசுவாசி அப்படி சொல்லிட்டு எதையுமே விசுவாசிக்காம இருந்தா, நான் விசுவாசி, தேவனால் எல்லாம் கூடும், அவர் சொல்ல ஆக ஒரு கட்டட நிற்கும். காண ஒரு கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டோட வார்த்தையின்படி அங்க மரியாள் சொன்னான், அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் அப்படின்னா. அப்போ அதை நம்புனாங்க, விசுவாசித்தாங்க. இயேசுவிடத்துல போறாங்க, என்ன இருக்குனார், கல் தொட்டி இருக்கு, தண்ணியை ஊத்துனாங்க. ஆண்டவரை ஊற்றி முடிச்சிட்டோம், அதை கொண்டு போய் என்ன செய். அப்போ நம்பிக்கையோட
அவர் சொன்னபடி அப்படியே கீழ்ப்படிந்து செயல்பட்டாங்க. செயல்பட்ட பொழுது என்ன நடந்துச்சு? மகாபரிய வெற்றி, மகாபரிய ஜெயம், மகாபரிய அவமானம் மாறிடுச்சு, நிந்த மாறிடுச்சு, குறைச்சல் மாறிடுச்சு. உடைய நிந்த அவமான குறைவு மாற வேண்டுமா? அவரை பூர்ணமா நம்பணும், உறுதியா நம்பணும். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே, அதான் முக்கியம். எல்லாவற்றுக்கும் எல்லாவற்றுக்கும், சின்னதுக்கு பெரியதுக்கும், ஆகும் முடியும் கூடுன்னு பூரணமா நம்பினீங்கன்னா நீங்க ஜெயம் பெற்றவர்கள். அல்லேலூயா. அதே மாதிரி இயேசு செய்த 2 அற்புதத்தை போய் படிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு ராஜாவின் மனுஷன், அவனுடைய மகன் மரண அவஸ்தைப்படுவான். அவன் போய் ஆண்டவர்கிட்ட போய் தூரத்தில் நின்று சொல்லுவான், ஆண்டவரே நீர் எங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு தகுதி இல்லை. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். அவன் என்ன செய்வான்? ஆண்டவர் சொன்னார் நீ போகலாம். அவன் என்ன செய்றான்? போகலான்னு உடனே இப்போ சில ஆள்கள்லாம் சில தேவைக்கு, சில பிரச்சனைக்கு, சில காரியத்துக்கு வருவாங்க. பாசத்தையோ அப்பா அம்மாட்டையோ அல்லது பெரிய அதிகாரிட்டையோ போவாங்க. போய் நின்ன உடனே அவர் சொல்லுவார், சரியா சரிம்மா பார்த்துட்டேன், உங்கள் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டேன், உங்கள் காரியத்தில் பார்த்துட்டேன், நான் ஆர்டர் போடுறேன், நீ போ அப்படிப்பாங்க. ஆனால் சில ஆளுங்க போகவே மாட்டாங்க. அவர் ஆஃபீஸை விட்டு வெளியே வந்து வாசப்படியில் உட்கார்ந்தே இருப்பாங்க. சாயங்காலமாக அல்லது நாளைக்கு காலையில் அவரை பார்த்து நேரடியாக பேசுவோம். என்ன காரணம் உட்காந்துருக்காங்க சொல்லுங்க. அவர் சொல்லிட்டார், நீ போப்பா நான் ஆர்டர் போட்டுறேன், நீ போனா போயிருக்கலாம், ஆனால் போகாமல் உட்காந்துருக்காங்க. என்ன காரணம்? பேச மாட்டீங்களே. நூதனமாக எங்கேயோ இருந்து வந்த மாதிரி உட்காந்து. அவர் போட்டுவேன்னு சொன்னார், ஆனால் போடாமல் போயிட்டாருன்னா, அதனால அவர் வார்த்தையில் என்ன இல்லை, அவர் மேலே என்ன இல்லை. அதனால அவர் என் கண்ணார போட்டு கையெழுத்தை போட்டு சீல் போடுற வரைக்கும் இந்த இடத்த விட்டு எரிக்க மாட்டேன், போக மாட்டேன்னு சில ஆளுங்க இருப்பாங்க. சில ஆளுங்க இருக்கிறாங்க, அவர் நம்பின பூர்ணமாக நம்பினவங்க என்ன செய்வாங்க, சரி சார் சொல்லிட்டார், முதலாளி சொல்லிட்டார், பாஸ் சொல்லிட்டார், கண்டிப்பாக அது ஓகே அப்படின்னு விறுவிறுன்னு போயிடுவாங்க. 2 பேருக்கு வித்தியாசம் தெரியுதா? இவங்க ஏன் விறுவிறுன்னு போனான்னா, அவர்கிட்ட சொல்லிட்டோம், அவரும் சொல்லிட்டாரு, கண்டிப்பாக அவர் நமக்கு என்ன செஞ்சுவார், செஞ்சிருவாரு போயிடுவான். அப்போ ஆனால் ஒருத்தன் படுத்தே கிடப்பான். சொல்ல போர்வை விரிச்சு படுத்துவையா, நீர் ஆர்டர் போடலன்னு, இல்லைன்னா இங்கே மண்ணனையே ஊற்றிடுவேன், இல்லை என்னென்ன செய்வோம் அத்தனை செஞ்சிடுவோம்மா. அவருக்கு காரணம் என்ன இல்லை, நம்பிக்கை இல்லை. ஆனால் இந்த 4வது அதிகாரத்தில், யோவா 4வது அதிகாரத்தில் போனீங்கன்னா அவர் சொல்வார், நீ போகலாம், அவர் சுகமாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி என்னைய கேட்டிங்கன்னா, அவர் வார்த்தை உதட மூடுறக்குள்ள அவன் திரும்பி போயிட்டான். ஏன் திரும்பி போனான்னா, அவர் சொல்லியிருக்கிறார் அவன் கண்டிப்பாக என்ன செய்வான், சுகமாயிருப்பான். இது போயிட்டு இருக்கும் போது அவன் வேலைக்காரங்களும் உற்சாகமாக ஓடி வர்றாங்க, ஐயா 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 போதகரை என்ன செய்ய வேண்டாம், தொந்தரவு பண்ண வேண்டாம் அப்படிங்கிறாங்க. என்ன 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 அவன் சுகமாயிட்டான், அப்பவே சுகமாயிட்டான். உடனே நம்மன்னா பரவாயில்லப்பா வாங்க ஒரு ஸ்வீட் காரை சாப்பிட்டு போவோம் அப்படிம்போம். ஆனால் அவன் நிறுத்திட்டு என்ன கேட்டான், சுகமான சேர்த்தாப்பா. அவன் அதுதான் விசுவாசத்தின் உறுதி, அவரே நம்பி இருக்கிற வாழ்க்கையின் பிரதிபலிப்பு. அவன் எந்த மணி நேரம் சுகமானா அப்போ சொன்னாங்க அந்த டைம். உதாரணத்துக்கு ஒரு 10 வச்சுக்கிடுவோம், அதே 10 அவன் என்ன செஞ்சான், அதான் உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியால், உண்மையே நம்பியிருக்கிறபடியால் பூர்ண ஜெயம், அங்கே பூர்ண சமாதானம் என்று சொல்லியிருக்கு, பூர்ண ஆசீர்வாதம், பூர்ண வெற்றி. அதுமல்லே தேவன் அந்த 9வது வசனத்தில் 1 பேதுரு 5:9 திரும்ப வாசிங்க. விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், உலகத்தில் உள்ள உங்கள் போதும். அடுத்த பாயிண்ட் சொல்றதுக்கு எனக்கு நேரம் இல்லை, கர்த்தர் அனுமதிக்கிற காலங்கள் பார்ப்போம். விசுவாசத்தில் உறுதியாக இருந்த ஜெயம். அடுத்து என்ன செய்யணுமா, பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும், பிசாசின் தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்கணும், பிசாசின் வஞ்சகத்துக்கு எதிர்த்து நிற்கணும்.
அது ஆண்டவர் அனுபவிக்கிற காலத்தில் பார்ப்போம். அதுக்கப்புறம் 10ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைப்படுத்தி நிலைநிறுத்துவான்னு வாசிக்கிறோம். முழங்கால் படிடுவோம், முழங்கால் படிடுவோம், கண்களை மூடுவோம், கர்த்தரிடத்தில் முழுமையாய் ஒப்பு கொடுப்போம். இந்த வார்த்தையை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம எல்லாரும் ஏகோபித்து ஸ்தோத்திரம் பண்ணிக்க பயன்படுத்தலாம்.